இல்லாததை இருப்பது போல் காட்டி மக்களை ஏமாற்றுவதே திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக அவைத் தலைவருமான பிரின்ஸ் தங்கவேல் மறைவை ஒட்டி முசிறியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்றும் தெரிவித்தார். மேலும் இல்லாததை இருப்பது போல் காட்டி மக்களை ஏமாற்றுவதே திமுக அரசு என விமர்சித்து பேசினார். ஆட்சியில் இல்ல, இது ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கின்ற ஆட்சி. அதாவது அதாவது இல்லாத இருப்பதை போல ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் காட்சி பண்றீங்க. அதுதான் வேதனை அளிக்கிறது. நடக்கிற மாதிரி நீங்க அங்க ஒண்ணுமே நடக்கல. நான் நேரடியா போன தூத்துக்குடி மாநகரத்துல கனமழை பொழிந்த பிறகு 19ஆம் தேதி நான் போறேன். 19ஆம் தேதி போய் மக்களுக்கு உணவளின்னு சொல்றாங்க. ஆனா பத்திரிகையில பார்த்தா அமைச்சர் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வெள்ள நிவாரண பணி வேகமாக செய்கிறார். முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. அரசாங்க இயந்திரங்கள் வேகமாக துரிதமாக ஜெட் வேகத்தில் செய்கிற தேவையில்லாத கருத்தையெல்லாம் சொல்றீங்க. இது என்ன ஆகுது? அந்த மாவட்ட மக்களுக்கு தெரியும், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும். ஆனா வெளியில் இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு இது போய் சேராது அல்லவா? அவே அப்படி உண்மைக்கு புறமான பொய்யான செய்திகளை அழுத்தத்தின் காரணமா நீங்க போடுறீங்க. நீங்க வேணும்னு போடல, உங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக உங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக போடுறீங்க, பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துறீங்க. நீங்க எதிர்காலத்தில் அப்படி இருக்க வேண்டாம். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்திலும் பொதுமக்களுக்கு அவருடைய உடைமைகள் அதிக அளவில் சேதம் அடைஞ்சிருக்கு. அதையெல்லாம் காட்டல. இவ்வளவு சேதம் அடைஞ்சது, இவ்வளவு உயிரில் போயிருக்குது. ஆனா 19ஆம் தேதி தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் வரதை விட்டுட்டு அங்க டெல்லியில் நடக்கிற அந்த இந்திய கூட்டணி கூட்டத்தில் போய் கலந்து கொண்டார். எவ்வளவு மக்கள் மீது அக்கறை உள்ள முதலமைச்சர் இதுல இருந்து தெரியுது. ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு தான் முதல். ஒரு ஆட்சியுடைய நிர்வாகத்திற்கு இப்படி மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது மக்களுக்கு உதவி செய்கிறது தான் நல்ல அரசாங்கம். அதுக்குதான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும், திரு ஸ்டாலின் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை பற்றி கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி